ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இலை, பிரியாணி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி, வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கணும், தோல் உரிச்சிட்டு. வானல் சூடானது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கந்தும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா: மஞ்சத்தூள், 1 கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு உப்பு. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பூரி உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதை இப்போ ரவுண்டாக பாலாக ஒட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பூரி நல்லா பஃபியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான பூரி ரெடி. டேஸ்டியான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.